சட்டசபை தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட விருப்பம் இல்லை என்று கூறியிருப்பதாக தற்பொழுது பரபரப்பான தகவல் வெளியாகியிருக்கிறது. இதற்காக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தரப்பில் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேசி வருகிறார். அப்பொழுது அண்ணாமலையை தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் இவ்வாறு கூறியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் உள்ள நிலையில் பாஜக சார்பாக தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் 2 நாட்களுக்கு முன்பாக புதிய நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதேபோல் பல்வேறு மாவட்டங்களிலும் பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை நயினார் நாகேந்திரன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாதமும் தமிழக பாஜக தரப்பில் மாநாடு நடத்தவும் திட்டமிடப்பட்டு வருகிறது. ஆகஸ்ட் 17இல் நெல்லை தொடங்கி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டத்தில் மாநாடு நடக்க உள்ளது. அதேபோல் அதிமுகவிடம் இம்முறை 40 தொகுதிகள் வரை பாஜக கோர திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக பாஜக தரப்பில் வேட்பாளர்களை தயார் செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தரப்பில் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேசி வருகிறார். அதன்படி நயினார் நாகேந்திரன் பேசிய போது அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என கூறியதாக தகவல் கிடைத்துள்ளது. இதன் மூலமாக அண்ணாமலை நேரடியாக தேசிய பொறுப்பிற்கு கொண்டு செல்லப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலைக்கு தேசிய அளவில் BL சந்தோஷ் ஆதரவு இருந்து வரும் சூழலில் இன்னும் சில நாட்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தல் மற்றும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்று 2 முறை இதுவரை அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். இந்நிலையில் பாஜக தலைமையிடம் அவரை தேசிய அளவில் அழைத்துச் செல்வதற்காக தற்பொழுது அவர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கிறார் என்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.